ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 358 ஆரம்பிக்கிறது. இதர மதங்களை பற்றி அவர் நிராகரணம் செய்த மற்ற அபூர்ண மதங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாகிறது. கர்மகாண்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்ட மீமாம்சகர்களை பற்றி சொன்னேன். லோகத்தை ஈஸ்வரன் என்பவன் சிருஷ்டித்ததாக அவர்கள் கருதவில்லை. கர்ம பலன்களையும் அவன்தான் தருகிறான் என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. சகுண ஈஸ்வரன் நிர்குண பிரம்மம் இரண்டும் அவர்களுக்கு இல்லை. ஈஸ்வரோபாசனையும் இல்லை, ஆத்ம தியானமும் இல்லை. சொர்க்கத்தையோ அல்லது அவர்களுக்கே என்ன என்று சொல்லத் தெரியாத சொர்க்கத்துக்கு மேலான நித்யானந்த பதமாக இருக்கக்கூடிய மோக்ஷம் என்று ஏதோ ஒன்றையோ பெற கர்மானுஷ்டானமே போதும், வேறே பக்தியோ ஞானமோ ஒன்றும் கூடாது என்றார்கள். தாங்கள் மட்டுமே சத்தியமான வேத தர்மத்தை அனுசரிப்பவர்கள் என்றும், ஞானம் என்று சொல்லிக்கொண்டு கர்மாவை விட்டு சந்நியாசி ஆகிறவர்கள் வேதத்துக்கு விரோதமாக போகிறவர்கள் என்றும் சொல்லி சந்நியாசியை பார்த்தாலே பாவம் என்று நினைக்கும் அளவுக்கு போனார்கள். ஆனாலும் ஆஸ்திக மதங்கள், அதாவது வேத ஆதாரத்தை நம்பும் வைதிக மதங்கள் என்று சொல்லப்படும் 6 தரிசனங்களில் வேதாந்தத்துக்கு சமதையாக தங்கள் அபிப்பிராயத்தும் அனுஷ்டானத்துக்கு வேதத்திலேயே நேராக ஆதாரம் காட்டியவர்கள் இந்த மீமாம்சகர்கள்தான். அவர்கள் செய்த கர்மானுஷ்டானங்கள் யாவும் வேதோக்தமானவைதான். வேத மந்திரங்களுக்கு விளக்கமாக அர்த்தனம் பண்ணியவர்களும் அவர்கள்தான். நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம் ஆகியவை வேத பிராமணியத்தை ஆட்சேபிக்கவில்லை என்பதோடு முடிந்து போயிற்று. தங்களுடைய சித்தாந்தத்துக்கோ ஆசரணைகளுக்கோ அவை நேராக வேதத்தில் அதிகம் ஆதாரம் காட்ட முடிவதில்லை. இப்படி மீமாம்சை வைதிக மதமாகவே இருந்த போதிலும் அபூர்ணமான மூலியான வைதிக மதமாக இருந்தது. ஸ்கூலிலிருந்து காலேஜுக்கு போவது போல முதலில் கர்மகாண்டம் அப்புறம் ஞானகாண்டம் என்று வேதம் வைத்திருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஸ்கூலோடையே முடித்துவிட்டு அதுதான் எல்லா டிகிரிக்கும் மேலே என்று ஸ்தாபிக்க பார்த்தார்கள். சாங்கிய மதத்தில் பிரகிருதி முதல் பஞ்சபூதம் ஈராக 24 தத்துவம் சொல்லியிருக்கும். பிரகிருதி என்பது பிரதானம் என்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் லோகத்தில் எல்லாவற்றுக்கும் லோகத்திற்குமே மூலமாக இருப்பது. இயற்கை சக்தி என்று இந்த நாளில் சொல்வது போன்றது. மனஸ், இந்திரியம் எல்லாமும் இந்த பிரகிருதியிடமிருந்து தான். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற தன்னுடைய அங்கங்களான முக்குணங்களை வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் கலந்து நானாவித பிரபஞ்சத்தை அது உண்டாக்குகிறது. ஆனால் அது ஜடம்தான். சேத்தனா வஸ்து எதுவென்றால் அது புருஷன் என்பது. பிரகிருதியில் பட்டுக்கொள்ளாமல் அது தன்னிலேயே அடங்கியிருப்பது. அது காரியம் பண்ணாது. ஆனால் அதன் சாநித்தியத்தாலேயே பிரகிருதி இத்தனை காரியம் பண்ணுகிறது. ஒரு ஜீவனானவன் 24 தத்துவத்தையும் ஆராய்ந்து தள்ளிவிட்டு பிரகிருதியிலிருந்து விடுபட்டு புருஷனாக தனித்து இருந்து விட்டால் அந்த கைவல்ய நிலைதான் மோட்சம் என்று அந்த மதம் சொல்கிறது. ஞானகாண்டமான உபனிஷத்தில் சொன்ன நிர்குணமான ஆத்மா மாதிரியே இதில் சொன்ன புருஷனும் மாயை மாதிரி பிரகிருதியும் இருக்கின்றன. ஆனாலும் அந்த ஆத்மாவே தான் பரமாத்மா எனப்படும் பிரம்மம் என்றும், அத்தனை ஜீவாத்மாக்களும் இந்த ஒரே பிரம்மம் மாயையால் போட்டுக்கொண்ட வேஷங்கள் தான் என்றும் நம்முடைய வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் சொன்னதற்கு மாறாக பல புருஷர்கள் இருப்பதாக சாங்கியம் சொல்லுகிறது. ஒரே மாயை அல்லது பிரகிருதி தான் சகல ஜீவ ஜகத்துக்கும் காரணமாக இருக்கும்போது ஞானமயமாக சாந்தமயமாக உள்ள ஆத்மா அல்லது புருஷனும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். பலவாக எப்படி இருக்க முடியும்? மீமாம்சை மாதிரி தான் சாங்கியத்திலும் ஈஸ்வரன் கிடையாது. நிர்குணமான உள்ள பிரம்மத்தையும் ஜீவ ஜகத்துக்களையும் இணைப்பது மாயைக்கு பிரபுவாக இருக்கப்பட்ட சகுண பிரம்மம் என்னும் ஈஸ்வரன்தான். நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண ஈஸ்வரனாகி ஜீவ ஜெகத் வியாபாரத்தை செய்கிறது என்று வேதாந்தம் சொல்வதே பொருத்தமாயிருக்கிறது. புருஷன் இதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சந்நிதி விசேஷத்தாலேயே ஜட பிரகிருதி இத்தனையும் செய்கிறது என்று சொல்வதில் சாரமில்லாமல் இருக்கிறது. நிஷ்காமிய கர்மாவினால் சித்த சுத்தி பெற்று பலதாதாவான ஈஸ்வரனை பக்தியுடன் உபாசித்து சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த பழகிய பிறகு ஞான விசாரம் செய்தால்தான் பிரகிருதி கட்டிலிருந்து விடுபட முடியுமே தவிர கர்மானுஷ்டானமும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை என்று வைத்துவிட்டு
அடைய வேண்டிய சத்தியத்தை பற்றி விசாரம் செய்வதற்கு மாறாக தள்ள வேண்டிய 24 தத்துவங்களை ஆராய்வதால் எப்படி விடுதலை கிடைக்கும்? சேதனமான பிரம்மத்தையே உபனிஷத்துக்கள் ஜெகத் காரணமாக சொல்லுகின்றன. ஆனால் சாங்கியமோ அச்சேதனமான பிரதானத்தை, அதாவது பிரகிருதியை தான் காரணமாக சொல்கிறது என்ற மூலமான வித்தியாசத்தை கொண்டே ஆச்சாரியால் அது வைதிக சம்பிரதாயம் ஆகாது என்று ஸ்தாபித்திருக்கிறார். புருஷன் என்ற தத்துவத்துக்கு ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லை, அதாவது அதற்கு எந்த காரியமும் இல்லை என்று வேதாந்த மாதிரியே சாங்கியமும் சொன்னாலும் அதற்கு போக்திருத்துவம் இருப்பதாகவும் புருஷனின் போகத்துக்காகத்தான் பிரகிருதியானது சிருஷ்டி என்ற ஒன்றை செய்வதே என்றும் சொல்கிறது. இது வேதாந்தத்துக்கும் ஒத்து வரவில்லை, பகுத்தறிவுக்கும் ஒத்து வரவில்லை. போகத்தை அனுபவித்து என்பதும் ஒரு காரியம்தானே. காரியமில்லாத புருஷ தத்துவம் இந்த காரியத்தை மட்டும் எப்படி செய்ய முடியும்? ஆத்மா, அதாவது புருஷன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்பதுதான் அனுபவிகள் யாவரும் சமாத நிலையில் கண்டுள்ள உண்மையாக இருக்க, அது கர்த்தா மட்டும்தான் இல்லை ஆனால் போக்தாவாக்கும் என்று பிரத்யட்சத்துக்கு விரோதமாகும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.